Hi students, today we are going to see a third unit supplement reader, The First Patient. This supplement reader, it was a humorous play. அதாவது ஒரு காமெடியான ஒரு ஸ்டோரி தான் இந்த supplement reader, The First Patient. It was written by C.V. Burgess. ஸோ இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கஸ். ஸோ இதுதான் இவருடைய ஃபுல் நேம். ஸோ ஹியர் ஃபார் திஸ் ஸ்டோரி, ஸோ இப்போ நார்மலாக டென்டிஸ்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், பல் டாக்டர்கிட்ட போவோம். ஸோ அப்போ அந்த பல் டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம போகும்போதே பெயினோட போவோம். அங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, வலியால் கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரீட்மெண்ட், ஸோ அவங்க அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டூல்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த ஸ்டோரியில் என்ன பண்ணுறாங்க, அந்த டென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லை அந்த டாக்டர் எப்படி இருக்கிறாரு, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Scene: when the curtain raised, the following character are seated in a dentist waiting room. Women 1 to 8 and men 1 to 8. Some of them are reading magazines and newspaper. So here for this story, அதாவது கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே நேமாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உமன், ஸோ அந்த டாக்டர்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அதில் வந்து உமன் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க, மென் 8 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் டாக்டர், நர்ஸ் அவங்களாம் இருந்தாங்க. நம்மளுக்கு இதில் மென்ஷன் பண்ணும்போதே எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா men 1, men 2, women 1, women 2. So like that they are mentioning here. Here for this waiting room, some of them reading a newspaper and some of them reading a magazines. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வெயிட்டிங் ரூமில் இருக்கக்குள்ள போர் அடிக்கும் அப்படின்றதுனால அங்கே இருக்கிற மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம நார்மலாக வெளியில் போகும்போது என்ன பண்ணுவோம், போர் அடித்தா செல்ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருப்போம் இல்லையா, லைக் தட் தே ஆர் டூயிங் சம் ஒர்க். Man 4 has a rough bandage tied around his jaw. He is holding the bandage and groaning. ஸோ ஹியர் இந்த மேன் 4 இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க தலையில் இங்கே அந்த ஜாவை சுற்றி வந்து ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது அவருக்கு ரொம்ப பெயினிங்காக இருக்குது அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாரு, கத்திக்கிட்டே இருக்கிறார். அந்த வலி தாங்க முடியாமல் he was just shouting. Men 3, women 5 and women 6 are just entering the waiting room. ஸோ இப்போது man 3 and women 5 and 6 அவங்க வந்து just entering. ஸோ இப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வெயிட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. Here for this play, women 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு they are given some information about the play. ஸோ இந்த பிளேயை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பிளே யார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா women 5. We will have some time to wait before the dentist see us, dear. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டென்டிஸ்ட்டை பார்க்கறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. women 6, ஸோ ஐ சி, ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. women 5, but I will show some of my holidays photograph to pause the time. ஸோ அதாவது சரி, ரொம்ப நேரம் நம்ம இப்போ வெயிட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, ஸோ நான் என்னுடைய ஹாலிடேஸ் ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Man 3, woman 5 and woman 6 sit. Woman 5 takes a package of photographs from her handbag. Throughout the play, she concentrates on showing her photographs. So here, இந்த பிளேயில் த்ரூஅவுட் த பிளே வந்து இந்த உமன் 5 இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய ஹாலிடேஸ் ஃபோட்டோஸை வந்து மற்றவங்க கிட்டே காமிக்கிறாங்க இல்லையா, ஜஸ்ட் ஷி வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் தட். ஸோ அதில் மட்டும்தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஃபார் திஸ் த்ரூ அவுட் த பிளே. ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். உமன் 5 யார் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோகிராஃப் லேடி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக மைண்டில் வச்சுக்கலாம். Man 5, what time do you make it, Jack? ஸோ அந்த man 5 இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன டைம் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா ஜாக் அப்படின்றவர்கிட்ட தான் கேட்குறாரு. ஸோ man 5 வந்து man 6 கிட்ட கேட்குறாரு. அப்போ man 6 இருக்கிறாங்க இல்லையா, அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜாக். Man 6, almost 8:30, the dentist should be along any moment now. ஸோ ஹியர், ஸோ 8:30 நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு எப்போ வேணாலும் டாக்டர் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
Woman 6, isn't a dreadful hour of the morning to see a dentist. I am not half awake yet. So here, அந்த உமன் 6 இருக்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்க, ஸோ காலையிலே வந்து டாக்டரை பார்க்கணும், அதுவும் டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்றது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம், ஸோ நான் இன்னும் காலையில் தூக்கத்துலேருந்தே சரியாக இன்னும் எந்திரிக்கலை, அதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த வெயிட்டிங் ரூம் டு see a doctor. Man 5, I hope he won't be long. I am going to be late for my work anyway. ஸோ ஹியர் மேன் 5 சொல்கிறாரு, ஸோ இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் போல், அப்படிலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அப்படி நான் வெயிட் பண்ணேன்னா நான் வேலைக்கு போகணும் இல்லையா, எப்படியும் நான் லேட்டாக தான் போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Man 6, something should be done about dentists. I have always said so. I will go on saying so. ஸோ ஹியர் Man 6 சொல்கிறாரு, ஸோ நம்ம இவ்வளோ நேரம் டென்டிஸ்ட்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது வேலை செஞ்சுருக்கலாம், இதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நவ் ஜஸ்ட் என்ட்ரிங் நர்ஸ், ஸோ நர்ஸ் வந்து என்ட்ரு ஆகுறாங்க. Woman 6, good, the dentist should be along now. Woman 5, and this is one of the boarding house at Wandering on Sea. Our boarding house, these are the steps I fell up. We nearly died laughing. Woman 6, it looks quite a nice place. ஸோ நர்ஸ் என்ட்ரான உடனே உமன் 6 சொல்கிறாங்க, ஸோ டாக்டரும் உடனே வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஃபார் த உமன் 5, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உமன் 5 யாருன்னா இந்த ஃபோட்டோஸ் காமிச்சிட்ருக்குறாங்க இல்லையா, அந்த லேடி தான். ஸோ அவங்க ஒரு ஃபோட்டோ காமிச்சு அவங்க சொல்கிறாங்க, இதுதான் வந்து எங்களுடைய போர்டிங் ஹவுஸு, ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஸ்டெப்ஸில் தான் நான் விழுந்துட்டேன். ஸோ உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, என்னை பார்த்து சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே உமன் 6 சொல்கிறாங்க, ஓ அப்படியா, ஸோ இட்ஸ் எ நைஸ் பிளேஸ், அதாவது இந்த பிளேஸ், இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 5, oh, it was. And the lady was a dear. So here, அவங்க ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸில் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் வந்து எங்களுடைய லேண்ட் லேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Woman 5 shows another photograph. This is one of her. You can't quite see her face. You see, my finger got in the way, but she has such a nice face. ஸோ இந்த உமன் 5 இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோஸை காமிக்கிறதுலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போ அவங்க அந்த ஒரு ஃபோட்டோவில் காமிக்கிறாங்க, இதுதான் எங்கள் லேண்ட் லேடி, ஸோ இவங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க, பட் இந்த ஃபோட்டோவில் வந்து என்னோடய ஃபிங்கர் வந்து அவங்க ஃபேஸை மறைச்சிடுச்சு, பட் ஆனால் அவங்க உண்மையிலே எப்படி இருப்பாங்க, பார்க்க ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உமன் 6 சொல்கிறாங்க, ஐ ஆம் ஷுர் ஷி ஹேஸ். ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. Now enter woman 7 and the little girl. ஸோ woman 7 கூட யார் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு லிட்டில் கேர்ள், ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டுட்டு வராங்க. woman 7, oh, do come along Dorothy. ஸோ லிட்டில் கேர்ள், I don't want to see the dentist. I won't. ஸோ அந்த woman 7 சொல்கிறாங்க, ஸோ ஒழுங்காக என் கூடவே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லிட்டில் கேர்ள், அந்த குட்டி பாப்பாவுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோரத்தியா அப்படின்றது தான் அந்த லிட்டில் கேர்ளுடைய நேமு. ஸோ அந்த லிட்டில் கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு see the dentist. என்னால் டாக்டர்லாம் பார்க்க முடியாது, நான் டாக்டரை பார்க்க வரல அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. ஸோ நார்மலாகவே சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட போகணும், ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாலே, இப்போ ஏதாவது தப்பு பண்ணாலே என்ன பண்ணுவாங்க, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் ஊசி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அது வலிக்குன்றதுனால அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இந்த லிட்டில் கேர்ளும் என்ன பண்ணுறா, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. Now Dorothea, remember what your daddy said. If you won't have your teeth seen to, no more ice lollies. So here, ஸோ டாரதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் டேடி என்ன சொன்னார், ஸோ நீ போயிட்டு டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு வந்தால் தான் உனக்கு ஐஸ் லாலிஸ் வந்து இன்னும் நிறைய வாங்கி தருவார், இல்லைனா இவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த லிட்டில் கேர்ள் ஷி வாஸ் ரிப்ளைங், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ். ஸோ எனக்கு வந்து எந்த ஐஸ் லாலிஸ்லாம் எதுவும் எனக்கு வேணாம், பட் நான் என்ன பண்ணல, ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வரல, நான் டாக்டர்கிட்ட மட்டும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. The little girl is
dragged her seat by woman 7. She sits weeping. Man 4 groaned loudly. So here, ஸோ அந்த உமன் 7 என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஷி வாஸ் ட்ராகிங். ஸோ அந்த கேர்ளை பிடிச்சி இழுத்துட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அந்த கேர்ள் என்ன பண்ணுறா, உட்காந்துட்டு ஜஸ்ட் வீப்பிங், ஸோ தேம்பி தேம்பி அழுகுறாங்க. பட் அந்த மேன் 4 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவங்க இன்னும் லவுடாக கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெயின், ஸோ அந்த வலியால் இன்னும் முன்னை விட இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஒரு கத்திட்டுருக்கிறாரு. உமன் 4, here's the dentist. Woman 3, and about time too. So enter dentist. ஸோ அதாவது உமன் 4 சொல்கிறாங்க டென்டிஸ்ட் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 3, ஆமாம் அவர் எப்பயும் வர டைம் தான், அதான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. டென்டிஸ்ட் உள்ளே என்ட்ராயிடுறாரு. அவர் என்ட்ராயிட்டு அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, could I have the first patient please? ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உமன், தட்ஸ் யூ ஜோ. ஸோ அதாவது ஜோ நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேன் 1 அண்ட் உமன் 1 ஸ்டாண்ட். ஸோ மேன் 1ம் உமன் 1 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. மேன் 1, எஸ் தட்ஸ் மீ. ஸோ ஆமாம் நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நவ் மேக் ஷோர் ஹீ புல்ஸ் அவுட் த ரைட் ஒன் ஜோ. மேன் 1, ஐ வில். ஸோ உமன் 1 சொல்கிறாங்க, ஸோ ஜோ நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, அந்த கரெக்டான பல்ல தான் அவர் பிடுங்குறாரா அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மேன் 1 யார் அப்படின்னு பார்த்தானா அதுதான் ஜோ. ஸோ உமன் 1 வந்து அந்த ஜோவோட ஒய்ஃப். ஸோ அதுக்கு மேன் 1 சொல்கிறாங்க, ஐ வில். ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உமன் 1, குட் பை ஜோ, ஐ வில் வெயிட் ஃபார் யூ. ஸோ நீங்கள் போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Exit man 1 into surgery. Woman 1 sits. மேன் 1 என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அந்த சர்ஜரி ஹால்குள்ளே என்ட்ரு ஆயிடுறாரு.